சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆனி மாசத்தோட பௌர்ணமி எந்த நாள்ல எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகுது முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுல வந்துட்டு ஆனி மாதத்தின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொன்னா, உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாசமா இருக்கு. தேவர்களுக்கு மாலை பொழுதா இருக்கு. பூலோகத்தின் நாம வசிக்கிற பூமியில இளவேநீர் காலம். ஜேஷ்டா மாசம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவாங்க. என்னன்னா இருக்கிற மாசத்துல மூத்த மாசம் பெரிய மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சிறப்பு என்னன்னா, இந்த மாசத்துலதான் நம்ம நடராஜர் பெருமானுக்கு ஆனி உத்திர நட்சத்திரத்துல மாலை நேரத்துல அபிஷேகம் திருமஞ்சனம் நடக்கும். அபிஷேகம் ஆராதனை நடக்கும். அதுக்கு பேரு ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ரொம்ப சிறப்பு மிக்கது. ஸ்ரீ ரங்கநாதருக்கு இந்த மாசத்துலதான் ஆனி கேட்டையில திருமஞ்சனம் நடக்கும். பௌர்ணமின்னா எவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த பௌர்ணமியில உறையூர் வெக்காளியம்மனுக்கு மாம்பழ அபிஷேகம் நடக்கும். பக்தர்கள் கூடையா மாம்பழம் கொண்டாந்து கொடுப்பாங்க. அத நம்ம வெக்காளியம்மனுக்கு மாம்பழ அபிஷேகம் பண்ணி பிரசாதமா அங்க வர்ற எல்லாத்துக்கும் மாம்பழ அபிஷேகம் மாம்பழத்தை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதை வாங்கினா ரொம்ப சிறப்பு. அதே தான் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் கோயில்ல வாழைத்தாறு அபிஷேகம் நடக்கும். அது எப்படி அப்படின்னா, வாழைத்தாறுகளை அங்க வர பக்தர்கள் அந்த நாள்ல பௌர்ணமி அன்னைக்கு ஆனி பௌர்ணமிக்கு பக்தர்கள் எல்லாம் வாழைத்தாறு கொண்டாந்து கொடுப்பாங்க. அங்க வாழைத்தாரா இருக்கும். அந்த வாழைத்தாரை ஏன் பக்தர்கள் கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னா, அன்னைக்கு கொடுத்தா என்ன சிறப்புனா, வாழையடி வாழையா வாழணும்னு நினைக்கிற பக்தர்கள் எல்லாரும் வாழைத்தாரை கொண்டாந்து நம்ம சாமி தாயுமானவருக்கு கொடுத்து அங்க சாமிக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ண பிறகு அந்த வாழைப்பழத்தை எல்லாத்துக்கும் பக்தர்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுல ஆனி மாசத்துல இன்னொன்னு சிறப்பு என்னன்னா, நம்ம புதுச்சேரியில இருக்கிற காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி விழான்னு சொல்லுவாங்க. ஆனி மாசம் பௌர்ணமி நாள் தான் 4 நாள் விழாவா கொண்டாடுவாங்க. அங்க கைலாசநாதர் அம்பாளு காரைக்கால் அம்மையார திருவுருவ சிலைய ஊர்வலமா எடுத்துட்டு வருவாங்க. அப்ப வரும்போது அங்க மாடியிலிருந்து மக்கள் எல்லாரும் வேண்டுதல் வச்சிருப்பாங்க. முதல்லயே அந்த மாம்பழம் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அங்க மேல இருந்து எல்லாரும் மக்கள் காரைக்கால் அம்மையார் மேல சாமி ஊர்வலத்து மேல மாம்பழம் வீசுவாங்க. கீழே நம்ம காரைக்கால் அம்மையார் பக்தர்கள் நம்ம கோயிலுக்கு போயிருக்கிறவங்க அந்த மாம்பழம் நீங்க மடியை பிடிச்சி இப்படி துணியில முந்தானியில பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை மாம்பழம் கிடைக்குதோ அவ்வளோ சிறப்பு. நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டு அதே போல அந்த மாம்பழத்தை வேண்டுதல் வச்சுட்டு நீங்க சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வருஷம் போகங்காட்டி உங்களுக்கு அந்த காரியம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அங்க மெயின் பௌர்ணமி இந்த ஆனி பௌர்ணமியில தான் மாம்பழ திருவிழான்னு சொல்லிட்டு நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காரைக்கால் அம்மையாருக்கு இப்படி சிறப்பு மிக்க நம்ம ஆனி பௌர்ணமி குலதெய்வ வழிபாடுக்கு எப்பவுமே சிறப்பு. பௌர்ணமினா அது எப்ப வருதுன்னு பார்க்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ். பௌர்ணமி 21/6/2024 ஆனி மாசம் வெள்ளிக்கிழமை வருது. அப்ப காலையில 7:45க்கு ஸ்டார்ட் ஆகுது. எப்ப முடியுது அப்படின்னா 22/6/2024 சனிக்கிழமை காலை 7:19க்கு முடிஞ்சிருது. அது நீங்க அதை எப்படி நம்ம கிரிவலம் போறது எப்படி போறது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஃபுல்லே இருக்கு, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவும் இருக்கு. அதனால வெள்ளிக்கிழமை காலையில இருந்து வெள்ளிக்கிழமை விடிய காலைக்குள்ள முடிச்சுக்குங்க. சனிக்கிழமை 7:19க்கு தான் பௌர்ணமி முடியுறதுங்கிறதுனால அது வரைக்கும் நம்ம கிரிவலம் போறதும் ரொம்ப சிறப்பு. நைட்டு கோயிலுக்கு பௌர்ணமி சம்பந்தமா போறதெல்லாம் அன்னைக்கு நைட்டு தான் பூஜை பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன டேட்டு டைம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதுறேன். அப்புறம் இதுல இன்னொன்னு என்னன்னா, அன்னைக்கு யோகா தினமாவும் இருக்குது. அதனால நீங்க யோகாங்கிறது உடலுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மனசும் நிம்மதியா இருக்கணும். நம்ம எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் நீங்க சாமி கும்பிடுறீங்க, வெளியில டிராவல் போறீங்க 2 நாள் ரொம்ப டிராவல், இது மாதிரி எந்த வேலை செஞ்சீங்கனாலும் நீங்க யோகா செஞ்சுட்டீங்க உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் நீங்க ஃப்ரெஷ் ஆயிருவீங்க. அந்த வேலை செஞ்ச கலப்பெல்லாம் தீந்துரும். ஏன்னா இது நான் அனுபவபூர்வமா நான் ஃபாலோ பண்றது. எனக்கு ரொம்ப 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 உடம்புக்கு எவ்வளோ வேலை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஆனா நம்ம யோகா செஞ்சு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செஞ்சோம்னா மறுபடியும் புத்துணர்ச்சியா இருக்கும். அதனால நீங்க மறுபடியும் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு டயர்டே தெரியாது. அதனால யோகா தினத்தான நீங்க எல்லாரும் யோகா செஞ்சு உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும். அன்னைக்கு உலக இசை தினமாவும் இருக்கு.
அதனால இசைங்கிறது நம்மளோட மனசை, நம்ம வாழ்க்கைய நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும், ஹாப்பினஸ் கொடுக்கும். ஒரு இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் இசையை கேட்டோம்னா நம்ம ஹாப்பி ஆயிடுவோம். அதனால மக்கள் எல்லாரும் அந்த இசை தினத்திலையும் ஹாப்பியா பாட்டெல்லாம் கேட்டு, நம்ம சாமி பாட்டு கேட்கலாம், சினிமா பாட்டு கேட்கலாம், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இசையை கேட்டு ஹாப்பியா இருங்க. ஓகே, பௌர்ணமிக்கு நம்ம எப்பவும் வந்து ஷார்ட்ஸில் போட்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது மாதிரி எல்லாம் சொல்ல முடியல, அதனால தான் வீடியோவாக சொல்லி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா பார்த்து உங்களுக்கு தேவையானது வாழ்க்கைக்கு என்ன இதில் தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவா அர்ப்பணம்.